அதாவது ஆர் ஆசா அவர்களும் முதல்வர்களும் சொல்கிறார்கள், நாங்கள் திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் 98% நிறைவேற்றிவிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை மறுப்பது யார் என்று பார்த்தால் அவர்கள் கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சண்முகம் அவர்களே. அதாவது அவங்க நிறைவேற்றலன்னு அவங்க கூட்டணி கட்சியே சொல்றாங்க, எங்களுக்கு எந்த வேலையுமே வைக்கல. இப்ப நான் முதல்வர் அவர்களுக்கும் ஐயா சபாபதி மோகன் ஐயா அவர்களுக்கும் ஒரே ஒரு ஓப்பன் சேலஞ்சோடு என்னுடைய விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்கள் வாக்குறுதிகளில் கொடுத்த 98% நிறைவேற்றி விட்டதற்கான ஆதாரத்தை காண்பித்தீர்கள் என்றால் பாஜக இளைஞரணியின் சார்பாக திமுகவிற்கு 98 கோடி ரூபாய் கட்சி நிவாரண நிதியாக நாங்கள் கொடுக்கிறோம். அப்படி உங்களால் அதை நிரூபிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்னென்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க? என்னென்ன சிலிண்டருக்கு 100 ரூபாய் தரும், பழைய ஓய்வூதிய திட்டம் தரும். படிக்க போறீங்களா? இல்ல படிக்கல. இல்ல சபாபதி மோகன் ஐயா 98 கோடி ரூபாய் ஓபன் சேலஞ்ச் கொடுத்திருக்க. தயவு செஞ்சு இந்த விவாதத்திலே 98% நிறைவேற்றி விட்டீர்கள் என்பதை நிரூபித்து காட்டுங்கள். 98 கோடி ரூபாய் காசோலை பிஜேபி இளைஞரணி சார்பாக கொடுக்கிறோம்.